ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 138 சங்கீதம் 6 வசனம், Psalm 138 verse 6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன எழுதுகிறார் என்று சொன்னார், கர்த்தர் உன்னதமானவர், காட் ஆஃப் மோஸ்ட் ஹை. அவர் உயர்ந்தவர், உன்னதங்களில் இருக்கிறவர். அவர் உயர்ந்தவராயிருந்தும் பெரிய தேவனாயிருந்தும் தேவன் இந்த பூமியிலே அவருடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். யாரை தேவன் நோக்கி பார்க்கிறாராம்? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் என்னை பார்க்கிறாரா, கர்த்தர் என்மேல் நோக்கமாய் இருக்கிறாரா என்று சொல்லி ஒருவேளை சிலர் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய கண்கள், தேவனுடைய பார்வை யார் மேல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தாழ்மை உள்ளவன் மேல், ஹம்பிள், அந்த அந்த தாழ்மை உள்ளவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் ஒழிய பெருமை. இன்றைக்கி நிறைய பேர் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அநேக காரியங்களிலே தாங்கள் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மேட்டிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு நிறைய பெருமை இருக்குது. தேவையில்லாததுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பீத்திக்குவாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. ரொம்ப அவங்க தங்களை தாங்களே ரொம்ப பிரபலப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது. அந்த அளவுக்கு தங்களை உயர்த்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கவே மாட்டார். தாழ்மை என்பது வெளிப்புறமான ஒரு தாழ்மை அல்ல. நிறைய பேர் இன்றைக்கு வெளிப்புறமாக தாழ்மையாக இருக்கிற மாதிரி சிலர் ஆக்ட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா மாய்மாலம். அது மாய்மாலம், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். தாழ்மை உள்ளவனை போல நடிக்கிறது அப்படி இல்லை. ஆண்டவர் அதனால தான் என்ன தாழ்மைன்னு சொன்னார், மனத்தாழ்மைன்னு சொன்னார். மனத்தாழ்மை, மனதிலிருந்து, உள்ளான மனதிலிருந்து அந்த தாழ்மையின் சுபாவம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்னா மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார். அதுபோல நீங்களும் நானும் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு மனத்தாழ்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமே ஒழிய நமக்குள்ள எந்த பெருமிதமும் காணப்படவே கூடாது. பெருமை உள்ளவனை, மேட்டிமை உள்ளவனை தேவன் எங்கிருந்து அறிகிறாராம் பாருங்க, தூரத்திலிருந்து அறிகிறார் என்று இந்த வசனம் சொல்லுது. கிட்டே வரமாட்டார், அவனை சட்டையே பண்ண மாட்டார். அதனால் பிரியமானவர்களே, இந்த அருமையானது நல்ல நாளில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? பெருமை உள்ளவராக வாழ்கிறோமா, தாழ்மை உள்ளவராக வாழ்கிறோம்? நம்மை சோதித்து பார்க்கணும். நம்மை நாமே சோதித்து பார்த்து ஒருவேளை நமக்குள்ள ஏதாயிலும் பெருமைகள் இருக்குமே ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்து நம்ம தாழ்மை உள்ளவர்களாக நம்ம வாழ்வோமேனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நோக்கி பார்ப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இதற்கு ஒரு உதாரணத்தை கொடுத்துவிட்டு நான் இந்த நாளிலே இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 26 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 6 மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், பாருங்க, இந்த கலிலேயா என்பதே ஒரு புறஜாதிகளின் நாடு. அந்த கலிலேயா பார்த்திங்கன்னா ஒதுக்குப்புறமான ஒரு இடம். அதாவது நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறாங்க இல்லையா, புறம்போக்கு நிலம் என்று சொல்கிறாங்களா, அது மாதிரியான ஒரு இடம் தான் அந்த கலிலேயா.
அந்த கலிலேயாவிலும் நாசரேத்து இன்னும் மோசமான ஒரு இடம். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ என்று நம்ம யோவான் சுவிசேஷத்தில் நாத்தான்வேல் சொல்லுகிறத நம்ம கேட்டோம். அப்போது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வரக்கூடாத ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் பாருங்க ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். என்ன பாத்திரம்? 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இந்த மரியாள் பாருங்க ரொம்ப தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டார். அதனால தான் ஆண்டவர் அவர் தேடி பார்த்து அவர் அந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாத்திரத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த பாத்திரத்தில் தான் தேவன் இந்த பூமியில் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஏன்னா இந்த மரியாள் எப்படிப்பட்டவங்க? கலிலேயாவில் இருக்கிறவங்க, நாசரேத்தில் இருக்கிறவங்க. அவங்க எருசலேம்லேயோ பெரிய யூதாவிலையோ அங்கே இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா இருந்தது எல்லாமே அவங்க நாசரேத்தில், அவர் கலிலேயாவில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு இடம். அந்த தாழ்த்தப்பட்ட இடத்துல தாழ்மை உள்ள ஒரு ஸ்திரீ. இந்த 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீயை தன்னை குறித்து சொல்கிறாங்க பாருங்க. மரியாள் தன்னை குறித்து சொல்கிறாங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்போ பாருங்க இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. தேவன் மரியாள் சொல்கிறா, நான் அடிமை, ஆண்டவருக்கு அடிமையின் தாழ்மையை தான் தேவன் நோக்கி பார்த்தார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் நோக்கி பார்க்கணுன்னா, உங்களையும் பயன்படுத்தணும்னா, உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதாச்சும் செய்யணும்னா, தயவு செய்து சொல்கிறேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மரியாளை நோக்கி பார்த்து மரியாள் மூலமாக தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல உங்களை கொண்டும் தேவன் மகிமைப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். தர்மையானது நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. God bless you all. அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவன் இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிற உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து அவர்களுக்குள் நீர் மகிமைப்பட வேண்டும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.